நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எப்படி அண்ணி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. சரி, நான் கிளம்புறேன். உக்காருமா. உக்காருங்கிறல்ல. நீ எதுக்குமா மத்தவங்கள பார்த்து கிளம்புற? இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீதாம்மா. நீ ஒருத்திதான் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு என் பொண்ணுக்கு எல்லா வைத்திய செலவும் பண்ணிருக்க. இவ சாக கடந்தப்போ ஒரு சிலரு இந்த பக்கமே எட்டி பார்க்கல. ஏதாவது உதவி வேணுமான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. இப்படிப்பட்டவங்கள பார்த்து நீ எதுக்குமா போனோம்? எந்த உதவியும் செய்யலன்னு எங்களை தான் சொல்றீங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி. புரிஞ்சுக்க வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான். அண்ணி ஆபரேஷனுக்கு அண்ணன் வந்து எங்ககிட்ட பணம் கேட்டாரு. எங்களால என்ன முடிஞ்சதோ அதை கொடுத்தோம். அதை கொண்டு வந்து அண்ணன் உங்ககிட்ட கொடுக்கலையா? என்ன புதுசா ஏதோ கதை விடுறீங்க? அந்த மனுஷன் இவளை வந்து ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு பணம் ஏற்பாடு பண்றேன்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு போனவர் தான். நாங்களும் அவர் வருவாருன்னு எவ்வளவோ நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் அந்த பக்கமே வரலையே. கடைசியில நொந்து போய் ஆபரேஷனே பண்ணாம முத்தழகிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். என் பொண்ணுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ இதோ இந்த செல்லம்மா தான் ₹1 ₹2 இல்ல 20 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி அவளுக்கு ஆபரேஷன் பண்ணி உயிர் பிச்சை கொடுத்திருக்கா. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆபரேஷன் பணம் கட்டணும், எதுக்கு எங்ககிட்ட பணத்தை வாங்கணும்? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. இவங்க ஆபரேஷனை சாக்கா வச்சு நம்ம எல்லார்கிட்டயும் பணத்தை வாங்கியிருக்காரு. இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்தி பணம் வாங்கியிருக்காரோ தெரியல. இல்ல அவ்வளவு பணத்தையும் எங்க வச்சிருப்பாரு? வேற எங்க? இவங்க நகை எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் கொடுத்தாரோ அங்கதான் கொண்டு போய் கொடுத்திருப்பாரு.
கவிதா, என்ன சொல்ற நீ? இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? உங்க புருஷன் வேற ஒரு பொண்ணோட இருக்கிறது எனக்கு முதல்லயே தெரியும். என்ன கவிதா இதெல்லாம்? எல்லாம் தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட சொல்லல? அப்பெல்லாம் நீங்க அவரை ரொம்ப நல்லவர்னு நம்பிட்டு இருந்தீங்க. நான் பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு உங்ககிட்ட சொல்ல நீங்க அதை நம்பாம போயிட்டீங்கன்னா எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம்? அதனாலதான் நான் கண்டுக்காமலே விட்டுட்டேன். பாத்தியாமா, செல்லம்மாவை நான் எவ்வளவு வெறுத்து ஒதுக்குனாலும் ஏன் நல்லதுக்காக எல்லா விஷயத்தையும் அவ என்கிட்ட வந்து சொன்னா. ஆனா இவ என் கூட ஒரே வீட்ல இருந்தா. இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா இத இவ்வளவு தூரம் போக நான் விட்டுருக்க மாட்டேன் இல்ல? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து எல்லாம் தெரியும்னு சொல்றாளேமா. கேட்டா பிரச்சனை வரும்னு சொல்றா. மனுஷங்க எவ்வளவு சுயநலமா இருக்காங்க பாத்தியாமா. வாங்க போலாம். இரு, என்ன வள்ளி இப்பதான் வந்தோம், அதுக்குள்ள கிளம்பலான்ற? பகையா இருந்தவங்க ஒண்ணு கூட்டிட்டாங்கல்ல, இனிமே நம்ம இங்க இருந்தா நமக்கு மரியாதை கிடைக்காது. வாங்க போலாம். ஐயோ வள்ளி, ஏம்மா அப்படி எல்லாம் பேசுற? செல்லம்மா கிட்ட அவ்வளவு விரோதமா இருந்தேன்னா நானே அவளோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ண தப்புக்கெல்லாம் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். நீங்களும் அந்த மாதிரி என்ன எங்களே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? உங்களுக்கு தேவை இருந்துச்சு, அதனால நீங்க கேட்டீங்க. எங்க யாருக்குமே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல, தேவையும் இல்ல. வாங்க போலாம். இருவல்லி, என்னங்க நீங்க உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பார்க்க வந்தா அவங்க அம்மா ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் அதை நின்னு கேட்டுட்டு இருப்பீங்களா? இதுக்காக தான் இங்க வந்தமா. வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுமா. இந்தா புடி. நீ கொண்டு வந்த 4 ஆப்பிள் 4 சாத்துக்கொடிய சாப்பிட்டுதான் என் பொண்ணு உடம்ப தேத்தணுங்கிற அவசியம் இல்ல. நீ போய் உன் உடம்ப தேத்து. என் பொண்ணை பத்தி நீ கவலைப்படாத. ஆமா, அவங்கள பத்தி அவங்க புருஷனே கவலைப்படல, நாங்க ஏன் கவலைப்படணும்? உங்க புத்தி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவரே வேலைக்கு போயிட்டாரு. வா கவிதா. ஏய், பார்த்து பேசிட்டு போ. வேண்டாண்டி, நீங்க அழாதீங்க. அண்ணன் சரியில்லாதனால தானே அவங்க இப்படி பேசுறாங்க. செல்லம்மா, நீங்க அழக்கூடாது. இல்லம்மா இல்ல, அவங்க பணம் இருக்கிற திமிர்ல அப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்க. அந்த திமிர் அடங்கும் போதுதான் மனுஷாலுடைய அருமை என்னன்னு அவங்களுக்கு புரியும். சரி விடுங்க அத்தை. ஆமா செல்லம்மா, இவங்களும் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு நாளைக்கு வந்து நிக்கதான் போறாங்க பாரு. ஐயோ வேண்டாண்ணே, அவங்க நல்லா இருந்தா போதும், யாரும் வர வேண்டாம். சரி நான் கிளம்புறேன். சமைக்கிறேன், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போய். இல்ல வேண்டாம் அத்தை, வரேன். பாத்துங்க, வரேன் ரத்னா. சரி அண்ணி நீங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா. வா. என்னங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு என்ன பார்க்க வந்திருக்கிறது?
ஏன்டா வந்தீங்க? என்னண்ணே இது? நீங்களே இப்படி பண்ணலாமா? எங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணிட்டு இருக்கலாமா? அண்ணி நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி என்ன மனசு வந்தது? ஏன்னா அண்ணியோட ஆபரேஷனுக்கு பணம் வாங்கினீங்கல்ல, அதை அன்னிக்கு செலவு பண்ணீங்களா? அந்த அளவுக்கு அண்ணி உங்களுக்கு அலட்சியமா போயிட்டாங்களா? போது நிறுத்துங்கடா. என்னமோ மாத்தி மாத்தி புத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுறீங்க. நீங்க யாரும் தப்பு பண்ணலையா? நாங்க என்னென்ன தப்பு பண்ணோம்? அது சரி, உங்களுக்கே நீங்க பண்ண தப்பு என்னன்னு தெரியல. டேய் மணியரசு, நானாவது இவ்வளவு தனியா கூப்பிட்டு வந்து குடும்பம் நடத்துறேன். ஆனா நீ கவிதாவை கூப்பிட்டு வந்து குடும்பத்துக்குள்ளேயே குடும்பம் நடத்தல. அண்ணே, நான் ஏற்கனவே கவிதாக்கு தாலி கட்டி பொண்டாட்டி தான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன். அதை மறந்துட்டு பேசாதீங்க. டேய் நான் எதுவும் மறக்கலடா. நீ கவிதா கழுத்துல தாலியை கட்டி கூப்பிட்டு வந்துட்டா அதுக்கு பேர் கல்யாணமா? நானாவது உங்க அண்ணி கழுத்துல தாலியை கட்டி இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அமுதா கழுத்துல தாலியை கட்டின ஒரே மாசத்துல அவளை கழட்டி விட்டுட்டு தாலி கட்டாமே கவிதா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த. இன்னும் இருக்கு கேளு. தாலி கட்டாமே அவளை கர்ப்பமாக்கிட்ட. நீ எல்லாம் வந்து எனக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சடா. இல்ல என் நேரம்டா. ஏன்னா இவன் பண்ண தப்புலாம் இப்ப தப்புன்னு சொல்றீங்க. அந்த நேரத்துல கவிதா வீட்டுக்குள்ள சேர்த்தது, கவிதாக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே நீங்க தானே. அப்ப உங்களுக்கு சரின்னு பட்டது, இப்ப தப்பா தோணுதானே? இப்பவும் சொல்றேன்டா, இவன் செஞ்சது தப்புதான். குடும்பமானம் கப்பல் ஏறிடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் மூடி மறைச்சு. ஏன்னா குடும்ப மானத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, இப்ப அதை நீங்க தான் காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கீங்க. ஏன் சொத்து பிரிக்க சொல்லி ஆளாளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போனீங்களே, அப்ப மட்டும் உங்க குடும்பமான காத்துல பறக்கலையா? டேய், இது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத. யாரப்பா? டேய், இவள பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரா? என்ன இப்படி பேசுறீங்க? நாங்க உங்க தம்பிங்க. என்ன தம்பிங்கன்னா உங்க வாய்க்கு வந்தபடி பேசுறதா? இவ என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி. என்னென்ன பேசுறீங்க? இவங்க உங்க பொண்டாட்டினா அப்ப அண்ணி யாரு? அவளை பத்தி நீ பேசாதடா. அவங்க அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா, கண்ணுக்கு எதற்கே புருஷன் அவமானப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறவ தான் பொண்டாட்டியா? அண்ணி மேல மட்டும் இவ்வளவு குறை சொல்றீங்களே, ஏன் உங்க தப்ப நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க? நான் எதுக்கிட்ட ஒத்துக்கணும்? நான் பாட்டு ஒழுங்கா தானே இருந்தேன். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களாம் சும்மா இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையா ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டே ஆட ஆரம்பிச்சீங்க. அதனால தான்டா எனக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. தனி சமையல் பண்ணீங்க, சொத்தை பிரிச்சிங்க, வயிறு எரிஞ்சுதுடா. அப்ப மனசு வெறுத்து போய் தான் வெளியே சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சேன். எனக்கு கிடைக்காம போன நிம்மதி இவ்வளவு தான்டா கிடைச்சது. இனிமே எல்லாமே இவதான். இப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணே. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது அண்ணி கூட சேர்ந்து வாழுங்கண்ணே. ஆமாண்ணே, அவங்களுக்காக இல்லாட்டியும் ரத்தனவை நினைச்சு பாருங்கண்ணே. அவ எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்களும் அண்ணி சேர்ந்து வாழணும்ண்ணே. டேய், இவ்வளவு சொல்றேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமேல் எவனாவது அண்ணன் நொண்ணன் இந்த பக்கம் வந்தீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போங்கடா வெளியே. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க, நின்னுட்டே இருக்கீங்க? போங்கடா. என்னங்க என்னங்க இப்படி பேசி அனுப்பிட்டீங்க? சும்மா இருடி. இப்படி பேசலன்னா அப்புறம் ஒவ்வொரு வாட்டி வந்துகிட்டே இருப்பாங்க. புரியுதா? வேலை இந்த மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இவை என்னடா படுதா. என்னங்க நியூஸ் பாத்தீங்க? என்னது? இன்னைக்கு முதியோர் இல்லம் கட்ட போறதா கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க.
தெரியும். என்ன தெரியும் ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? ஏங்க முதியோர் இல்லம் கட்ட போறதுக்கான கான்ட்ராக்ட நாளைக்கு செக்ரட்டேரியட்ல வச்சு ஏல விட போறாங்களாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல முக்கியமான ஆள் நீங்க அந்த ஏலத்துல கலந்துக்க வேண்டாமா? கலந்துக்கிறதா இருந்தா சொல்லிருக்க மாட்டேனா? கலந்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாரு ரொம்ப நல்லா இருக்கு. சிட்டிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. நீங்க விட்டேன் தொட்டேன்னு பேசுற பேச்சு பாருங்கப்பா. மாப்பிள அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர். நீங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தலைன்னா மத்தவங்களாம் உங்களை இலக்காரமா பேச ஆரம்பிச்சுவாங்கல்ல. ஏங்க அவதான் அறிவு இல்லாம பேசுறான்னா நீங்க வேற அவளோட சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்க. நம்ம கம்பெனி நம்ம மிந்தி மாதிரியா இருக்கு. பணம் ரொம்ப டைட்டா இருக்குங்க. மாப்பிள கம்பெனி நல்லா போயிட்டு இருந்துச்சே. நல்லா தான் போயிட்டு இருந்தது. மிந்தி நான் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது ஒரு 2 கம்பெனி போட்டியில இருந்தது. இப்ப அப்படி இல்லையே, ஒரு 25 கம்பெனில போட்டியில இருக்கு. இருக்கட்டுமே, அந்த போட்டியில நீங்க முதலாளா வரணுங்கிறதுக்காக தானே சொல்றோம். இப்போ நீங்க இந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க இழந்த பேரெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும்ல. பேர் கிடைச்சா பணம் கிடைக்க வேணாம்? ஒரு டைம்ல நம்ம கிட்ட வேலை செஞ்ச ஆளுங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டுமே, தெரியாதா? மாப்பிள நீங்க அதையும் இதையும் போட்டு அனாவசியமா குழப்பிக்கிறீங்க. இப்ப நீங்க எடுக்க போறது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், எல்லா பேங்க்காரும் 4 லோன் தர நான் கடன் தரேன்னு முந்தி அடிச்சுட்டு வருவாங்க. அந்த பணத்தை வச்சே நீங்க கான்ட்ராக்ட் முடிச்சிடலாம்ல. ஏங்க என்ன அமைதியா இருக்கீங்க? சரியா போச்சு போங்க. பொம்பளை நானே மனசுக்குள்ள ஒரு ஆம்பளை மாதிரி ஓகே ஒரு கை இறங்கி பார்க்கலாம் தைரியமா இருக்கேன். இவரு என்னன்னா எல்லாத்துக்கும் இப்படி தயங்கிட்டு இருக்காரு. பொம்பளை மாதிரி யோசிச்சு முடிவு எடுத்துட்டு இருக்காரு. என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன பேசுற? தள்ளு. என்ன சும்மாரு? மாப்பிள்ளை எடுத்து பேசுறியா நீ? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, உங்களை கோவப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்ல. உங்களுக்கு ஒரு வேகத்தை ஏற்படுத்தணும், அப்படியாவது நீங்க இந்த கான்ட்ராக்டை எடுத்து நடத்தணுங்கிற அபிப்பிராயத்துல அந்த மாதிரி சொல்லிட்டா. மாப்பிள்ள நீங்க நல்ல பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து நல்லா இருந்தா தானே எனக்கும் சுனேகாவுக்கும் சந்தோஷம். நீங்க எடுக்கிறேன்னு சொல்லுங்க, அவ சந்தோஷப்படுவா. ஸ்மூத்தா பேசும். என்னங்க ப்ளீஸ். சரி, கான்ட்ராக்ட் எடுக்கலாம். நாளைக்கு போய் கலந்துக்கலாம். அப்பா தேங்க்ஸ். நான் உங்க கூட பிறந்த தங்கச்சி, என்கிட்டயா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் இல்ல, எனக்கு இவங்களை விட்டா வேற சொந்தமே கிடையாது. இதுக்காக ஒண்ணா நீங்க அனுபவிப்பீங்க, நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. எனக்கு இது கொஞ்சம் பாருங்க. என்ன நியூஸ் பாருங்க. இதுவரைக்கும் முதியோர் இல்லம் பிரைவேட்டா தான் நடத்திட்டு இருந்தாங்க. இப்பதான் முதல் தடவையா கவர்மெண்ட் இது பெரிய அளவுல கட்ட போறாங்க. நல்ல விஷயமா இருக்கம்மா. எப்போ எங்க கட்ட போறாங்களா? முதல்ல சென்னையில ஆரம்பிக்க போறாங்களா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கட்ட போறாங்க. அத கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. நாளைக்கு அதுக்கான ஏலம் நடக்க போகுது. விருப்பம் இருக்கிறவங்கள வந்து கலந்துக்க சொல்லிருக்காங்க. நான் கண்டிப்பா அந்த ஏலத்துக்கு போய் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கலான்னு இருக்கேன். என்னது, நீ எடுக்க போறியா? நாம இப்ப என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் மறந்துட்டியா? ஏன் கவர்மெண்ட் பிசினஸ் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்லம்மா, கார்மெண்ட்ஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் இது இருக்கு. மாமா, எக்ஸ்போர்ட் பிசினஸ் நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒட்டு மொத்தமா இந்த பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. அது கண்டிப்பா நம்மளையும் பாதிக்கும். ஆனா ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படி இல்ல. இப்ப மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால கவர்மெண்டோட சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆரம்பிச்சா அது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்ல. நாம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல இருக்கட்டும்.
முதல்ல இந்த கான்ட்ராக்ட் நாம எடுக்கணும்னா நமக்கு லைசன்ஸ் வேணும், அதுவும் A கிளாஸ் லைசன்ஸ். அது இருந்தா தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு நாம செக்யூரிட்டி கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டை காமிக்கணும். கார்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு, பரவாயில்ல. ஆனா லைசன்ஸ் உதைக்குதே. அதுக்கு ஒரு வழி இருக்கு. டாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாரு. அதில் அவரால் ஃபுல் டைம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதை கவனிச்சுக்கிறதுக்கும் அவருக்கு சரியான ஆள் கிடைக்கல. அதனால எந்த கான்ட்ராக்டும் எடுக்காம அதை அப்படியே தான் போட்டு வச்சிருக்காரு. நீங்க டாடி கிட்ட விசாரிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர்கிட்ட A கிளாஸ் லைசன்ஸ் இருக்கும். சரியான நேரத்துல இந்த விஷயத்த சொன்னேன். நான் உடனே உன் அப்பா கிட்ட பேசுறேன். சொல்லுங்க செல்லம்மா. சார், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கேன். சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. கவர்மெண்ட் முதியோர் இல்லம் கட்ட போதா? ஆமா, நான் கூட அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். நாளைக்கு தான் அதுக்கான கான்ட்ராக்டை ஏலம் விடுறாங்க. ஆமா சார், அந்த கான்ட்ராக்ட நான் ஏலத்துல எடுக்கலான்னு இருக்கேன். நீங்களா? என்ன திடீர்னு இந்த ஐடியா? என்னமோ அந்த நியூஸை படிச்சோன்னே என் மனசுல தோணுச்சு. அதுக்கு லைசன்ஸ் தேவைப்படுது. உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு அஞ்சலி சொன்னா. ஆமா, பொறுப்பா எடுத்து செய்யறதுக்கு ஆளுங்க இல்லாதனால தான் எந்த கான்ட்ராக்டும் எடுக்காம இருந்தேன். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தாராளமா அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணிக்க. நான் பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்துறேன். நீங்க என் பேர்லயே கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கொஞ்சம் கூட தயங்காம எனக்கு உதவி பண்றீங்க சார். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். நீங்க ஏற்கனவே என் நம்பிக்கையை காப்பாத்திட்டு இருக்கீங்க செல்லம்மா. அதை வச்சுதான் நான் இந்த உதவி பண்றேன்னு சொல்றேன். தேங்க்யூ சார். சார், நான் நேர்ல வந்து உங்களை பாக்குறேன் சார். நீங்க இப்ப காலேஜ்ல தானே இருக்கீங்க? இல்ல இல்ல, காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன். சரி சார், நான் வந்து பாக்குறேன். சரி, வாங்க. சரி. லைசன்ஸ் அவர் கொடுக்கறேன்னு சொன்னாரு. நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. மாமா, நல்லது நடக்க போற நேரத்துல எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்களே. எனக்கு என்னமோ நான் எடுத்த முடிவு நல்லதாவே இருக்கும் பாருங்க. செல்லம்மா, இப்பவும் சொல்றேன், எனக்கு இதுல இஷ்டமே இல்ல. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிக்கிறது உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவருக்கு போட்டியா நீ இதை ஆரம்பிக்கிறதா நினைப்பாரு. இதெல்லாம் நமக்கு தேவையா? அவர் நினைச்சா நினைச்சிட்டு போறாரு. என்னையும் அப்பாவும் அவர் எவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு. இன்னைக்கு அப்பா முதியோர் இல்லத்துல இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவர் தானே. அவருக்கு பாடம் கத்துக் கொடுக்கற மாதிரி இந்த கான்ட்ராக்ட் வந்திருக்கு. இத நல்லபடியா செஞ்சு அவர் எந்த பிசினஸ்ல கொடி கட்டி பறக்கிறாரோ அதுல நான் போட்டியா இருக்க போறேன். அவருடைய இடத்துல இருந்து நான் ஜெயிச்சு காட்ட போறேங்க. அம்மா, எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் என்னம்மா, தைரியமா பண்ணுமா. சரி, நான் வரேங்க. வரேம்மா, வரேம்மா. ஸ்னேகா, என்ன டல் அடிக்குது முகம்? ஒன்றும் இல்லைங்க, என்னமோ பயமா இருக்கு. பயமா? நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? பயமே எனக்கு உங்களை பத்தி தானே. என்னடி நீ சொல்ற? இல்லைங்க, இப்போ முத்தழகிக்காவும் செல்லம்மாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க ஒன்று சேர்றதுக்கும் நீ பயப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன அப்படி கேக்குறீங்க? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை பழி வாங்குறேன்னு ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டாங்கன்னா? நீ தேவையில்லாம யோசிக்கிற. அவங்களால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. நினைச்சுக்கிட்டுருங்க. இது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இறங்காத செல்லமா இப்ப திடீர்னு இறங்கிட்டாங்களாம், தெரியுமா? உங்களுக்கு போட்டியா இறங்கி எப்படியாவது உங்களை மண்ண கவ்வ வைக்க போறாங்களாம். யார் அவளா? இந்த ஃபீல்ட்ல எனக்கு 30 வருஷம் சர்வீஸ். ஆனா அவ கத்துக்குட்டி. இந்த ஃபீல்ட்ல இருக்கிற நெளிவு சுழிவ கத்துக்கிறதுக்குள்ள அவ வாழ்க்கையே முடிஞ்சு. சரி விடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல நீங்க புலிதான். உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாதுதான். ஆனா எப்படியாவது உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக உங்க தங்கச்சி
நம்ம 2 பேரும் பிரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம 2 பேரை பிரிக்கிறதுக்கு இனிமேல் ஒருத்தங்க பிறந்துதான் வரணும். ரொம்ப அலட்சியமா இருக்காதீங்க. முத்தழகி அக்காவும் செல்லம்மாவும் நினைச்சாங்கன்னா நம்மள ரொம்ப ஈஸியா பிரிச்சிட முடியும். நம்ம எவ்வளவுதான் பாசமா இருந்தாலும். எப்படி சொல்ற? சட்டம் பேசுவாங்க. ஆமாங்க, என்னதான் நீங்க முத்தழகி அக்கா விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சட்டப்படி அவங்க தானே உங்களுக்கு பொண்டாட்டி. உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கும்போது நீங்க இன்னொருத்தியோட இருக்கீங்கன்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நினைச்சாலும் இந்த ஜென்மத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது. நீ சொல்றது சரிதான். ஆனா அது அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அது தாங்க நானும் சொல்ல வரேன். அவங்கள முதல்ல டைவர்ஸ் பண்ணுங்க. நீங்க அதை பண்ற வரைக்கும் நம்ம 2 பேரால நிம்மதியா வாழ முடியாதுங்க. ஏண்டே, இது என்ன மியூச்சுவல் டைவர்ஸா? அது என்ன என் கையில மட்டுமா இருக்கு? அவ சம்மதிக்கணும்ல. ஏ ஒத்துக்க மாட்டாங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. ஏன்னா அவ சைட்டுக்கு வந்து என்ன பார்த்தப்ப என்ன மறந்துட்டு வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன. அவளால தாங்கிக்கவே முடியல. எப்படி நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா. அவளை நான் எவ்வளவு ஒதுக்குனாலும் அவ மறுபடியும் என் கூட சேர்ந்து வாழ்ந்தான் ஆசைப்படுவா. அப்படிப்பட்டவ எப்படி டைவர்ஸ்க்கு ஒத்துக்குவா? நீங்க ஒத்துக்குவீங்க. ஏ உங்க தம்பி மணியரசு எடுத்துக்கோங்க. அந்த கவிதாவோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா இந்த புதா டைவர்ஸ் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருந்தா. அவர் தொடர்ந்து கட்டாயப்படுத்தினதுனால ஒரு கட்டத்துல வெறுத்து போய் அவ டைவர்ஸ் கொடுத்துட்டா. அதே மாதிரிதான் நீங்களும் உங்க பொண்டாட்டிய கட்டாயப்படுத்துங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் கொடுப்பாங்க. அமுதாவும் முத்தழகியும் ஒண்ணா? அமுதாவுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆச்சு. குழந்தை குட்டி இல்ல. ஆனா முத்தழகி அப்படி இல்லையே. எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு பொம்பளை குழந்தை வேற எங்க 2 பேருக்கு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அவ டைவர்ஸ் கொடுப்பானா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க பேசுறது பார்த்தா அப்படிதானே தெரியுது. ஏதேது அவங்க யோசிக்காதது கூட நீங்க உட்கார்ந்து யோசிப்பீங்க போல் இருக்கு. இதுலயே தெரியுதுல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு. ஏய், நான் அப்படிலாம் யோசிக்கலடி. அப்ப முதல்ல டைவர்ஸ் வாங்குற வழியை பாருங்க. மத்ததெல்லாம் தானா நடக்கும். இதுல சைன் பண்ணிடுங்க மேடம். தேங்க்யூ. டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இன்னும் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளவு சீக்கிரம் என் காலில் விழுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேசுறதுக்கு இடம் இல்ல, பாப்பலாம். அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அவ என்ன ஏழை எடுக்க வந்திருப்பா? வேடிக்கை பார்க்க வந்திருப்பா. வேடிக்கை பார்க்க வந்த மாதிரிலாம் தெரியல. ஏழை எடுக்க வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், அவ ஏழை எடுக்க வரல, வேடிக்கை பார்க்க தான் வந்திருப்பா. கடைசியில் ஏழை எடுக்க போறது நான் தான். ஏன் கவலைப்படுற? என்னமோ சொல்றீங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவும் வழக்கமாக நடக்கிற மாதிரி இந்த தடவை ஏலம் நடக்க போகிறதில்ல. ஏன்னா ஏலத்தை ரகசியமாக நடத்தும் போது அதில் முறைகேடுகள் நடக்கிறதா எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் முன்னாடி ஓப்பன் டெண்டர் விட போகிறோம்.
சென்னையில கட்ட போற அரசு முதியோர் இல்லத்துக்கு அரசாங்கத்தால் முடிவு செய்யப்பட்டிருக்கிற கட்டுமான தொகை 5 கோடி. குறைஞ்ச செலவுல தரமான முறையில் யார் கட்டி தர போறாங்களோ அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுக்க போறோம். இப்போ ஏலத்தை ஆரம்பிக்க போறோம். 5 கோடியிலேருந்து ஏலம் ஆரம்பிக்குது. கேட்குறவங்க கேட்கணும். ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 4.25 கோடி. 4,75,00,000 ஒரு தரம். 4,75,00,000 ஒரு தரம். 4,75,00,000 ரெண்டு தரம். 4,75,00,000 ரெண்டு தரம். 4,75,00,000 ரெண்டு தரம். 4.5 கோடி. 4,50,00,000 ஒரு தரம். 4,50,00,000 ஒரு தரம். 4,50,00,000 ஒரு தரம். 4,50,00,000 ஒரு தரம். 4,50,00,000 ரெண்டு தரம். 4.25 கேளு. 4.25. 4,25,00,000 ஒரு தரம். 4,25,00,000 ஒரு தரம். 4,25,00,000 ரெண்டு தரம். 4,25,00,000 ரெண்டு தரம். 4,25,00,000 வேற யாராவது கேட்குறீங்களா? என்ன உங்க தங்கச்சி சும்மாவே உட்காந்துருக்காங்க? நான் சொல்ல குழந்தை வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். 4 கோடி. 4 கோடி ஒரு தரம். 4 கோடி ஒரு தரம். 4 கோடி ரெண்டு தரம். 3.75 கேட்கட்டுமா? கேளு. 3.75. 3,75,00,000 ஒரு தரம். 4 கோடிகள் எடுத்தோம்னா நம்ம கை காசு போட்டு தான் முடிக்கணும். அதுக்குள்ள முடியாது. 3,75,00,000 ரெண்டு தரம். 3,75,00,000 ரெண்டு தரம். நான் முன்னாடியே சொல்ல இந்த ரேட்டு கீழே ஒருத்தனுக்கும் தைரியம் இருக்காது கேட்கறதுக்கு. பாரு. ஏலம் முடிய போகுது. யாராவது கேட்குறீங்களா? ஏலத்தை முடிச்சுக்கலாமா இல்ல வேற யாராவது கேட்க போறீங்களா? ஏலத்தை முடிச்சுக்கலாமா? 3 கோடி. 3 கோடி ஒரு தரம்.
3 கோடி 2 தரம். ஏலத்தை முடிச்சுக்கலாமா? 3 கோடி 2 தரம். மூச்சு வேடிக்கை பக்கம் வந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்காங்க பாருங்க. அவ இதை தோக்கடிக்கிறதுக்காக குறைச்சு கேட்கறேன். நான் அவகிட்ட தோக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்ன நஷ்டமானாலும் சரி, இந்த ஏலத்தை நம்ம தான் எடுக்கணும். 250. ரெண்டு கோடி 50 லட்சம் ஒரு தரம். 2 கோடி 50 லட்சம் 2 தரம். 2 கோடி 50 லட்சம் 2 தரம். 2 கோடி 50 லட்சம் கடைசி அறிவிப்பு. எவ்வளவு மேடம் கேட்க போறீங்க? இதுக்கு மேல நான் கம்மியா கேட்க போறதில்ல. இந்த ஏலத்தை நான் அவருக்கே விட்டு கொடுத்துட்டேன். 2 கோடி 50 லட்சத்திற்கு இந்த கான்ட்ராக்ட் முடிவு செய்யப்பட்டு ரத்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வழங்கப்படுவதாக உறுதி செய்யப்படுகிறது. அது வேற யாரும் இல்ல சார், கடற்கரை சாரோட தங்கச்சி தான். அண்ணன் மேல உள்ள பகையில ரேட்டை குறைச்சு விட்டு போயிட்டாங்க. பாருங்க உங்க பகை இங்கெல்லாம் விளையாடுது பாருங்க. என்னம்மா நீ மட்டும் வர, அவர் வரலையா? சைட்ல இருக்காரு. அம்மா அதுக்கு ஏன் பையெல்லாம் தூக்கி கீழே போடுற? என்ன விஷயம்? ஏன் சோகமா இருக்க? அந்த முதியோர் இல்ல கான்ட்ராக்ட் நாங்க ஏலத்துல எடுத்து தொலைச்சிட்டோம்ப்பா. நீ அதை எடுக்கணும் தான் ஆசைப்பட்ட, அப்புறம் ஏன் கோபமா இருக்க? ஆமா, அந்த கான்ட்ராக்ட் எடுத்து லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அதை எடுத்ததுனால நஷ்டம் தான் பட போறோம். அப்புறம் எப்படி நான் சந்தோஷப்பட முடியும்? என்னம்மா குழப்பற? அது நல்ல கான்ட்ராக்ட் ஆச்சு, அதுல எப்படி நஷ்டம் வரும்? ஏப்பா 4 கோடி ரூபாய் ஏலத்துக்கு எடுக்க வேண்டிய கான்ட்ராக்ட் 2.5 கோடிக்கு எடுத்தா நஷ்டம் தானே வரும்? இவ்வளவு தெளிவா என்கிட்ட பேசுற, அங்க போய் ஏன் நீ குழம்பிட்ட? நான் எங்கப்பா எடுத்தேன்? அவர் இல்ல எடுத்தாரு. நீ சொல்றது உண்மையா புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. பா, நல்ல ரேட்டுக்கு எடுக்கணும் தான் அந்த கான்ட்ராக்டுக்காக நாங்க ஏலத்துக்கே போனோம். ஆனா அங்க வந்த செல்லம்மா எல்லாத்தையும் கெடுத்துட்டா. செல்லம்மாவா? அவ எதுக்கு சம்பந்தம் இல்லாம அங்க வரா? ஆமா, அவளுக்கு எல்லா பிசினஸும் பண்ணணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் ஹோட்டல், அப்புறம் கார்மெண்ட்ஸ், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்லயே இறங்கிட்டா. அப்பா 5 கோடி ரூபாயில அந்த கான்ட்ராக்டை ஏலத்துல ஆரம்பிச்சாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரா குறைச்சு அது 4 கோடி ரூபாயில வந்து நின்னுச்சு. அதுக்கு மேல சில பேரால குறைக்க முடியலன்னு ஏலத்துல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, 4 கோடியிலேயே இந்த கான்ட்ராக்டை ஏலத்துல எடுத்துடலாம்னு நாங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்கிறதுக்குள்ளப்பா இந்த செல்லமா திடுதிப்புன்னு எந்திரிச்சு 3 கோடின்னு சொல்லுவாளா? நான் அதை எதிர்பார்க்கவே இல்ல. இவரு அவ எப்படியாவது இந்த ஏலத்தை எடுத்துட கூடாது, நம்ம அவகிட்ட தோத்து போயிட கூடாதுங்கிறதுக்காகவே இவர் திடீர்னு எந்திரிச்சு 2.5 கோடின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஷாக் ஆகி போயிடுச்சு. அதுக்கு மேல இவ எப்படியாவது குறைப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனா வாயே திறக்கலையே. கடைசியில நாங்க இந்த ஏலத்தை 2.5 கோடிக்கு ஃபைனல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எங்க தலையில இந்த கான்ட்ராக்ட கட்டிட்டாங்க. இப்ப இன்னொரு 1.5 கோடி போட்டு அந்த கான்ட்ராக்ட நாங்க முடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நஷ்டம் தானே? மாப்பிள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில பெரிய புலி நினைச்சேன். இப்படி அனுபவமே இல்லாத செல்ல மாட்ட போய் தோத்து போயிட்டாரு. ஆனா அவ ரொம்ப விவரமானவ. மாப்பிள்ளையோட ஈகோவை தூண்டி விட்டு அவரை யோசிக்க விடாம பண்ணிட்டான். சரி, நீ கவலைப்படாத, இது ஒரு வகையில் நமக்கு லாபம் தான். ஏன்பா இவ்வளவு நேரம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், நஷ்டமாயிடுச்சுன்னு எப்படி லாபமாகும்? இல்லம்மா, இந்த தொகையில முதியோர் இல்லத்தை நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுக்க, கவர்மெண்ட்ல இவருக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் எல்லா ஆர்டரையும் இவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. இங்க விட்டு அங்க பிடிச்சிடலாம்ல. விட்டு கொடுத்து போயிட்டு இருந்த செல்லம்மா முத தடவையா
கடற்கரையை எதிர்த்து நின்று இருக்கா. நிச்சயமா கடற்கரைக்கு செல்லம்மா மேல வெறுப்பு வரும். வெறுப்பு வரணும். 2 பேரும் முட்டிக்கணும். அப்பப்போ கீரியும் பாம்புமா இருந்தா தான் அது நமக்கு சாதகமா இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். இப்பதான் எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், செல்லம்மா மறுபடியும் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்காம பாத்துக்கணும். அப்படியே மீறி தொந்தரவு கொடுத்தா முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். வீட்டுல யாரும் இல்லைங்களா? எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மாதான் பார்க்கலான்னு வந்தேன். நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அண்ணி சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லாம எதுக்காக சம்மதிச்சீங்க? எனக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு நான் எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? அதுல உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு சொன்னீங்களே. அதனால உங்களுக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையோன்னு நான் நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பவுமே நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அதுக்காக மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்க மாட்டேன். எனக்கு எது கிடைக்குதோ அதை சந்தோஷமா ஏத்துக்குவேன். அது மாதிரி தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. நீங்க உங்க விருப்பத்தை சொன்னீங்க. அப்ப நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன நானே தேத்திக்கிட்டேன். அந்த நேரத்துல தான் உங்க அண்ணியும் ஏகே சாரும் என் வீட்டுக்கு வந்து அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஏகே சார் தான் எனக்கு வேலை கொடுத்து என் வாழ்க்கையை துவக்கி வச்சாரு. செல்லம்மா என் உயிரையே காப்பாத்துனாங்க. அவங்க கேட்டதுக்கு அப்புறமும் நான் முடியாதுன்னு சொன்னா நான் நன்றி கெட்டவன் ஆயிடுவேன். அவங்க கேட்டாங்கிறதுக்காக நீங்க அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நீங்க மனப்பூர்வமா பண்ணிக்கணும். அவங்க கட்டாயத்துக்காக நீங்க பண்ணிக்கிறதா இருந்தா உங்களை நீங்க ஏமாத்திக்கிற மாதிரி தானே அர்த்தம். ஏங்க நீங்களும் குழம்பி என்னையும் குழப்ப பாக்குறீங்க? இத பாருங்க, அஞ்சலி என் முதலாளியோட பொண்ணு. அவங்களுக்கு அப்படி ஒரு கொடுமை நடந்ததை நினைச்சு நான் வருத்தப்பட்டு இருந்தேன். ஏகே சாருக்கு என்னால எதையுமே செய்ய முடியலையேன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து இப்படி கேட்ட உடனே எந்த ஒரு சங்கடமும் இல்லாம மனப்பூர்வமா நான் ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்கள நான் சந்தோஷமா வச்சிருப்பேன். நீங்க கேக்குறத பார்த்தா அஞ்சலியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன இருக்கு? நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன? சரிங்க, நான் வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.